வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஜ்மன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு அற்புதமான கதையை பற்றி பேச போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கதையை பேசி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறாரு, தட் இஸ் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ அதை எப்படி அணுகணும், அடுத்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஒரு உதவி, அந்த உதவியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், உதவி இல்லைன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறத இந்த கதை நம்மளுக்கு சொல்லுது. அண்ட் இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்கும், ரொம்ப புதுசாலாம் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அரபு தேசத்தில் இரு நண்பர்கள் இருக்காங்க. இரு நண்பர்களும் வந்து மணலில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துக்கு வந்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் வழக்கம் போல் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து எப்போவுமே பயணம் பண்ணக்கூடியவர்கள் தான். ஸோ வழக்கம் போல் ஏதோ ஒரு கதையை பேசிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா சில விஷயங்களை பற்றி பேசும்போது சண்டை வருது. ஸோ அந்த சண்டையோட முடிவாக கைகலப்பு ஏற்படுது இரு நண்பர்களுக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து இன்னொருத்தர் வந்து அரைஞ்சிடுறாரு. ஸோ இப்போ உடனே அவர் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஓரமாக போய் உட்காந்து அந்த மணல் திட்டத்துலேயே அங்கேயே போய் உட்காந்து அந்த மணலில் ஒரு சில விஷயங்கள் எழுதுறாரு. அதாவது இவன் வந்து இந்த மாதிரி நான் அடிச்சிட்டான், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மணலில் எழுதுறாரு. ஸோ அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், இப்போ ரெண்டு பேரும் பேசாமல் அப்படியே போயிட்டு இருக்காங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஒரு பாலைவனத்தில் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ரெண்டு பேரும் அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு அந்த வெயிலோடைய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக அங்கே போய் குளிக்கிறாங்க. அப்புறம் அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ரெண்டு நண்பர்களுக்குள்ள ஒருத்தரை வந்து அரைஞ்சார் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரைஞ்சவருடைய இன்னொருத்தர் இருப்பார் இல்லையா, அறவாங்கினவர், அவருக்கு என்ன ஆகுதுன்னா அவருடைய காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா அது வந்து ஒரு புதை மணல் மாதிரியான ஒரு இடம். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த புதை மணலில் வந்து சிக்கிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர், அதாவது அரைந்தவர் இல்லையா, அவரே வந்து அவரை காப்பாற்றுறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்னொருத்தர் காப்பாற்றுறாரு இல்லையா, இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் இவர் உடனே இன்னொரு விஷயம் பண்ணுறாரு. அங்கே ஒரு கல் இருக்குது, அந்த கல்லில் வந்துட்டு போய் ஒரு விஷயத்தை எழுதுறாரு. ஸோ நானும் யோசித்தேன், பாலைவனத்தில் கல்லெல்லாம் இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் அந்த கதையில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ அவர் கல்லில் போயிட்டு என்னுடைய நண்பன் வந்து என் உயிரை காப்பாற்றிட்டான், இதை வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு அதை கல்லில் எழுதுறாரு. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து ஒரு புரியாத ஒரு விஷயம் இருக்குதோ, இந்த கதையில் என்ன சொல்ல வருது இந்த கதை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு புரியாத புது மாதிரி ஒரு விஷயம் வருதோ, அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு இந்த கதை படிக்கும்போது அவர் கேட்கும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் நண்பரும் அவருக்கும் அதே தான் ஆகுது. ஸோ அவர் கேட்குறாரு, என்ன நீ வந்து முதல்ல நான் உன்னை அரைஞ்சேன், ஸோ அதை வந்து ஒரு மணலில் எழுதுனேன், இப்போ நான் வந்து உன்னை காப்பாற்றிருக்கேன், இதை வந்து கல்லில் எழுதுனே. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்க இல்லைனா பிடிக்காதவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை மணலில் எழுதணும். ஸோ மணல் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, காற்றோட அது கரைஞ்சிடும். நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா அதை கல்லில் எழுதணும், அது வந்து காலத்துக்கு நின்று பேசும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் ரொம்பவே ஒரு பெரிய கருத்தையோ அல்லது ஒரு பெரிய விஷயத்தையோ சுமந்து இருக்கக்கூடிய வரிகள் அது. ஸோ இந்த கதையுடைய இறுதியாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் அது வந்து பிறர் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடந்திருக்கு, இல்லை நல்ல விஷயம் ஒரு நடந்திருக்குன்னா அதை வந்து காலத்துக்கும் நினைவு வைக்கக்கூடிய அளவில் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஞாபகம் வச்சுக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை வந்து ஒரு தனி ஒரு விஷயமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, இல்லை ஒரு நபர் நம்மளுக்கு வந்து ஒரு தீய விஷயம் பண்ணுறாரு, வாட்ஸ்அப், ஸோ அதை வந்துட்டு அது மறந்து போகிறது, அந்த நொடியிலேயே மறக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். நொடியில் மறக்க முடியலனாலும் காலங்கள் நகர அதை மறக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதையுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கல்லும் மண்ணும் தான். ஸோ கல்லும் மண்ணும், நான் இந்த கதையை அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கும் போது இது என்னடா இது கல்லும் மண்ணுன்னு இருக்குது அப்படின்னோடனே, கதையும் சிம்பிளாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் இமேஜினேஷனோட அதை கொஞ்சம் அப்படியே வாசிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ அந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை விருப்பப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இது உதவியாக இருக்கும்னா நீங்கள் பகிரவும் செய்யலாம். ஸோ நாளை மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன். நான் உங்கள் நன்றி, வணக்கம்.